السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை. நாம் அல் கிராஅத்துல் வாதிஹா என்ற கிதாபினுடைய முதலாவது பகுதியை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைய நாளுடைய பாடம் 12. நாம் இதற்கு முன்னால் ஓதிய பாடங்களில் அதனுடைய சுருக்கத்திலே முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம். அதே போல இந்த பாடத்துடைய சுருக்கத்தையும் காண்போம். இந்த பாடத்திலே முதலாவதாக கேள்வி பதில் வாக்கியம் அமைக்கும் முறை, அதாவது கிதாபிலே முசன்னிஃப் அவர்கள் புத்தகத்திலே கேள்வியை கொடுத்திருப்பார்கள். அதற்கு என்ன பதில் அமைக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து சரியான முறையில் யோசித்து அந்த பதிலை அமைக்க வேண்டும். அதில் உள்ள கேள்விகளையும் அதே போல் அதில் உள்ள பதில்களையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அரபி மொழியை பேசுவதற்கு இலகுவாக இருக்கும். அடுத்ததாக சிஃபத்திற்கு மௌசூஃபை எவ்வாறு அமைப்பது, அதாவது முசன்னிஃப் அவர்கள் சிஃபத்தை கொடுத்து விடுவார்கள். அதற்கு முன்னால் ஒரு சிறிய கோடு போல் இருக்கும். அவ்விடத்திலே அந்த சிஃபத்திற்குரிய மௌசூஃபை நாம் அமைக்க வேண்டும். அடுத்ததாக மௌசூஃபிற்கு சிஃபத்தை எவ்வாறு அமைப்பது, மூன்றாவது தம்ரீனாக, மூன்றாவது பயிற்சியாக நமக்கு கொடுக்கப்படுவது, ஒரு மௌசூஃபை கொடுத்து விடுவார்கள், அதற்குரிய சிஃபத்தை நாம் அமைக்க வேண்டும். மொத்தம் 3 ஆகிவிட்டது. நான்காவதாக இந்த பாடத்திலே ஒற்றை வார்த்தை இருக்கும். சில வாக்கியங்களை கொடுத்திருப்பார்கள். வாக்கியங்களுடைய கடைசியிலே சிறிய இடங்கள் விடப்பட்டுள்ளது. அவ்விடத்திலே நாம் சில களிமாக்களை இணைத்து அந்த முழு ஜும்லாக்களை, அந்த வாக்கியங்களை முழுமைப்படுத்த வேண்டும். இவ்வாறாக இந்த பாடத்தை முசன்னிஃப் அவர்கள் அமைத்துள்ளார்கள். வாருங்கள் பாடத்தை பார்ப்போம். தம்ரீன் 1. உக்துபுல் ஜவாப பில் அரபியதி. அரபி மொழியிலே இதனுடைய பதிலை நீ எழுது. பாபு ஐயி ஷைஇன் ஹாதா. கதவு, பாபு என்றால் கதவு. அதேபோல் இவ்விடத்திலே முழுமையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கேள்விகளை முதலில் நாம் படித்துக் கொள்வோம். இதற்குரிய பதில்களை தனியாக நாம் காண்போம், விளக்கமாக தனியாக நாம் காண்போம். பாபு ஐயி ஷைஇன் ஹாதா. இந்த கதவாகிறது இது எதற்குரியதாக இருக்கிறது. கைஃப ஹாதல் மஸ்ஜிது. இந்த மஸ்ஜித் ஆகிறது எவ்வாறு இருக்கிறது. அஃபி ஹாதல் மஸ்ஜிதி ஹவுலுன். இந்த மஸ்ஜிதிலே ஹவுல், நீர் தடாகம் இருக்கிறதா. மாதா ஃபில் ஹவுலி. அந்த ஹவுலிலே என்ன இருக்கிறது. மா லவுனு சமகி. அந்த மீனுடைய நிறம் என்ன. ஐன சமக்குல் அஸ்ஃபரு. மஞ்சள் நிற மீனாகிறது எங்கே இருக்கிறது. லிமன் ஹாதிஹில் ஹுஜ்ரத்து. இந்த அறையாகிறது யாருக்குரியது.
அல் ஹுஜ்ரத்துல் கபீரத்து லிமன், அந்த பெரிய அறையாகிறது யாருக்குரியது? அல் ஹுஜ்ரத்து ஸகீரத்து லிமன், அந்த பெரிய அந்த சிறிய அறையாகிறது யாருக்குரியது? ஹலில் ஹுஜ்ரத்துல் கபீரத்து லில் முஅத்தினி, அந்த பெரிய அறையாகிறது பாங்கு சொல்லக்கூடியவருக்கு உரியதா? ஹலில் ஹுஜ்ரத்து ஸகீரத்து லில் இமாமி, அந்த சிறிய அறையாகிறது இமாமிற்கு உரியதா? ஐன மிஃப்தாஹு ஹாதிஹில் ஹுஜ்ரதி, இந்த அறையினுடைய சாவி எங்கே இருக்கிறது? சாவியாகிறது எங்கே இருக்கிறது? மாதா அலன் நாஃபிததி, அந்த ஜன்னலின் மீது என்ன இருக்கிறது? கைஃபல் மிதனது, அந்த மினாராவாகிறது எவ்வாறு இருக்கிறது? கைஃபல் குப்பத்து, அந்த குவிமாடமாகிறது எவ்வாறு இருக்கிறது? கைஃபல் ஃபினாஉ, அந்த முற்றமாகிறது எவ்வாறு இருக்கிறது? மாதா அமாமல் மஸ்ஜிதி, அந்த மஸ்ஜிதிற்கு முன்னால் என்ன இருக்கிறது? அமாமல் மஸ்ஜிதி சூகுன், அந்த மஸ்ஜிதிற்கு முன்னால் கடை உள்ளதா? அந்த மஸ்ஜிதிற்கு முன்னால் கடைவீதி உள்ளதா? அமாமல் மஸ்ஜிதி ஹதீகத்துன், அந்த மஸ்ஜிதிற்கு முன்னால் தோட்டம் உள்ளதா? ஹலில் ஹதீகத்து அமாமல் மஸ்ஜிதி, தோட்டமாகிறது மஸ்ஜிதிற்கு பள்ளிவாசலுக்கு முன்னால் இருக்கிறதா? ஹலிஸ் சூக்கு ஹல்ஃபல் மஸ்ஜிதி, கடைவீதியாகிறது மஸ்ஜிதிற்கு பள்ளிவாசலுக்கு பின்னால் இருக்கிறதா? இதுவரை உள்ள கேள்விகளை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு கேள்விக்காக கேள்வியை கூறி பதிலே சொல்லப்படும். நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது கேள்வி அதற்குரிய பதில். பாபு ஐஷெயின் ஹாதா, அதற்குரிய பதிலாகிறது ஹாதல் பாபு லில் மஸ்ஜிதி, இந்த கதவாகிறது மஸ்ஜிதிற்கு உரியது. அடுத்து இரண்டாவது கேள்வி, கைஃப ஹாதல் மஸ்ஜித், அந்த மஸ்ஜித் எவ்வாறு இருக்கிறது என்ற கேள்விக்கு அல் மஸ்ஜிது, அந்த மஸ்ஜித் ஆகிறது பாபுஹு கபீருன், அதனுடைய கதவாகிறது பெரியதாக இருக்கிறது. ஒஃபினாஉஹு வாசியன், அதனுடைய முற்றமாகிறது விசாலமானதாக இருக்கிறது. இவ்வாறாக இதனுடைய வாக்கியங்களை அமைக்க வேண்டும். அடுத்ததாக மூணாவது, அஃபி ஹாதல் மஸ்ஜிதி ஹவுலுன், அந்த மஸ்ஜிதிலே ஹவுல் இருக்கிறதா? நஅம் ஃபி ஹாதல் மஸ்ஜிதி ஹவுலுன், ஆம், அந்த மஸ்ஜிதிலே ஹவுல் இருக்கிறது. அடுத்த ஐந்தாவது கேள்வி, மாதா ஃபில் ஹவுலி, அந்த நான்காவது கேள்வி, அந்த ஹவுலிலே என்ன இருக்கிறது? ஃபில் ஹவுதி சமகுன், அந்த ஹவுதிலே மீன் இருக்கிறது. ஐனஸ் சமகுல் அஸ்ஃபர், ஐந்தாவது கேள்வி, ஐனஸ் சமகுல் அஸ்ஃபர், ஐந்தாவது கேள்வி, மா லவுனு சமகு, மா லவுனு சமகு, அந்த மீனுடைய நிறம் என்ன? லவுனு சமகி அஸ்ஃபரு, மீனினுடைய நிறமாகிறது மஞ்சள் நிறமாக இருக்கிறது. அடுத்ததாக ஆறாவது கேள்வி,
ஐனஸ் சமகுல் அஸ்ஃபரு, அந்த மஞ்சள் நிற மீனாகிறது எங்கே இருக்கிறது? அதனுடைய பதிலாக அஸ்ஸமகுல் அஸ்ஃபரு ஃபில் ஹௌதி, மஞ்சள் நிற மீனாகிறது ஹவுலிலே இருக்கிறது. அடுத்ததாக லிமன் ஹாதிஹில் ஹுஜ்ரத்து, இந்த அறையாகிறது யாருக்குரியது? அல் ஹுஜ்ரத்துல் கபீரத்து லிமன், இந்த பெரிய அறையாகிறது யாருக்குரியது? இந்த ரெண்டு கேள்விகளுக்கும், அதாவது 7வது 8வது கேள்விகளுக்கு பதிலாக இந்த பதிலை அமைக்கலாம். ஹாதிஹில் ஹுஜ்ரத்துல் கபீரத்து லில் இமாமி, இந்த பெரிய அறையாகிறது இமாமிற்கு உரியது என்பதாக அமைக்க வேண்டும். அடுத்ததாக 9வது கேள்வி, அல் ஹுஜுரத்து ஸகீரத்து லிமன், அந்த சிறிய அறையாகிறது யாருக்குரியது? ஹாதிஹில் ஹுஜுரத்து ஸகீரத்து லில் முஅத்தினி, இந்த சிறிய அறையாகிறது முஅத்தினிற்கு உரியது, பாங்கு சொல்லக்கு கூடியவருக்கு உரியது. அடுத்ததாக 10வது கேள்வி, ஹலில் ஹுஜுரத்துல் கபீரத்து லில் முஅத்தினி, அந்த பெரிய அறையாகிறது பாங்கு சொல்லக்கூடியவருக்கு உரியதா என்றால் அதனுடைய பதிலில் லா, இல்லை. அல் ஹுஜ்ரத்து ஸகீரத்து லில் முஅத்தினி, அந்த சிறிய அறையாகிறது முஅத்தினிற்கு உரியது. அடுத்ததாக 11வது கேள்வி, ஹலில் ஹுஜ்ரத்து ஸகீரத்து லில் இமாமி, அந்த சிறிய அறையாகிறது இமாமிற்குரியதா என்றால் அதற்குரிய பதில் லா, இல்லை. அல் ஹுஜ்ரத்துல் கபீரத்து லில் இமாமி, அந்த பெரிய அறையாகிறது இமாமிற்கு உரியது என்பதாக பதில் சொல்ல வேண்டும். அடுத்த கேள்வி 11வது கேள்வி, ஐன மிஃப்தாஹு ஹாதிஹில் ஹுஜரதி, இந்த அறையினுடைய சாவி எங்கே இருக்கிறது? மிஃப்தாஹுல் ஹுஜரதி இன்தல் இமாமி, அந்த அறையினுடைய சாவியாகிறது இமாமிடத்திலே இருக்கிறது என்பதாக பதில் சொல்ல வேண்டும். அடுத்ததாக மாதா அலன் நாஃபிததி, அந்த ஜன்னலின் மீது என்ன இருக்கிறது? 13வது பதிலாக அஸ்ஸிதாரத்துல் ஜமீலத்து அலன் நாஃபிததி, அழகான திரையாகிறது அந்த ஜன்னலின் மீது இருக்கிறது. அடுத்ததாக 14வது கேள்வி, கைஃபல் மிதனது, அந்த மினாரா எவ்வாறு இருக்கிறது? அல் மிதனது ஆலியத்துன், அந்த மினாராவாகிறது உயரமானதாக இருக்கிறது. அடுத்ததாக கைஃபல் குப்பத்து, அந்த குவிமாடம் எவ்வாறு இருக்கிறது? அல் குப்பத்து ஜமீலத்துன், அந்த குவிமாடமாகிறது அழகானதாக இருக்கிறது. அடுத்ததாக கைஃபல் ஃபினாஉ, 16வது கேள்வியாக அதனுடைய முற்றம் எவ்வாறு இருக்கிறது? அல் ஃபினாஉ வாசிஉன், அதனுடைய முற்றமாகிறது விசாலமானதாக இருக்கிறது. அடுத்ததாக 17வது கேள்வி, மாதா அமாமல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதிற்கு முன்னால் என்ன இருக்கிறது? அமாமல் மஸ்ஜிதி ஹதீகத்துன், மஸ்ஜிதிற்கு முன்னால் தோட்டம் இருக்கிறது. அடுத்ததாக அமாமல் மஸ்ஜிதி சூகுன், மஸ்ஜிதிற்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு முன்னால் கடைவீதி இருக்கிறதா என்றால் அதனுடைய பதில் லா, இல்லை. அமாமல் மஸ்ஜிதி ஹதீகத்துன், மஸ்ஜிதிற்கு முன்னால் தோட்டம் இருக்கிறது. அடுத்தது அதனுடைய கேள்வி 19வது கேள்வி, அமாமல் மஸ்ஜிதி ஹதீகத்துன், மஸ்ஜிதிற்கு முன்னால் தோட்டம் இருக்கிறதா என்பதாக கேள்வி. 20வது கேள்வியும் ஹலில் ஹதீகத்து அமாமல் மஸ்ஜிதி, தோட்டமாகிறது மஸ்ஜிதிற்கு முன்னால் இருக்கிறதா, இரண்டுடைய கேள்வி வாக்கியம் அமைக்கும் முறையை நன்றாக கவனிக்க வேண்டும். அமாமல் மஸ்ஜிதி ஹதீகத்துன், மஸ்ஜிதிற்கு முன்னால் தோட்டம் இருக்கிறதா 19வது கேள்வி. 20வது கேள்வியாகிறது ஹலில் ஹதீகத்து அமாமல் மஸ்ஜிதி, தோட்டமாகிறது மஸ்ஜிதிற்கு முன்னால் இருக்கிறதா என்றால் இது ரெண்டுடைய பதிலாக இதனை கூறலாம். நாம், ஆம். அமாமல் மஸ்ஜிதி ஹதீகத்துன், மஸ்ஜிதிற்கு முன்னால் தோட்டம் இருக்கிறது.
அடுத்ததாக 21வது கேள்வி, ஹலி சூக்கு ஹல்பல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதிற்கு பின்னால் கடைவீதி இருக்கிறதா என்றால் நான் ஆம், ஹல்ஃபல் மஸ்ஜிதி சூகுன், மஸ்ஜிதிற்கு பின்னால் கடைவீதி இருக்கிறது. இவ்வாறாக நான் கேள்வி பதில்களை அமைத்து இவ்வாறாக செய்ய வேண்டும். இதனை நல்ல முறையில் நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அரபி வாக்கியங்களை அமைப்பது, கேள்வி பதில்களை அமைப்பது இலகுவாக இருக்கும். வாருங்கள் அடுத்த தம்ரீனை பார்ப்போம். அடுத்ததாக தம்ரீன் நம்பர் 2, இம்லஇல் ஃபராக பிவதஇ மௌசூஃபின், மௌசூஃபை வைப்பதை கொண்டு அந்த காலியான இடத்தை நீ நிரப்பு, அந்த காலியானதை நீ நிரப்பு. இங்க வாசியுன் அல் வாசிஉ, ஆலியத்துன் அல் ஆலியத்து, அஸ்ரகு அஸ்ஃபரு என்பதாக நமக்கு சிஃபத்தினை சொல்லப்பட்டுள்ளது. வெறும் சிஃபத்தை மட்டும் இவ்விடத்திலே அஹ்மரு, ஜமீலுன், அல் ஃபாஹிரத்து, ஃபாஹிரத்துன் இவ்வாறாக சிஃபத்தினை நமது முஸன்னிஃப் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். இதற்குரிய மௌசூஃபை கோடிட்டு காட்டிவிட்டார்கள். நாம் இவ்விடத்திலே மௌசூஃபை நிரப்ப வேண்டும். வாருங்கள் சேர்த்து பார்ப்போம். ஃபினாஉன் வாசியுன், இவ்விடத்திலே மற்றொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மௌசூஃபிற்கு மௌசூஃபினுடைய அர்த்தத்தை வைக்க வேண்டும். மௌசூஃப் சிஃபத்திற்கு மௌசூஃப் சிஃபத்தினுடைய அர்த்தத்தை வைக்க வேண்டும். மாறாக முபுத்ததா ஹபரினுடைய அர்த்தத்தை வைக்கக்கூடாது. சில சமயங்களில் மௌசூஃப் சிஃபத்தை பார்த்து நாம் முபுத்ததா ஹபருடைய அர்த்தத்தையும் வைக்கிறோம். உதாரணமாக அல் ஃபினாஉல் வாசிஉ, முற்றமாகிறது, விசாலமானதாக இருக்கிறது, இவ்வாறும் அர்த்தம் வரும். ஆனால் இவ்விடத்திலே மௌசூஃப் சிஃபத் தான். அதனை நாம் நல்ல முறையில் கவனத்தில் கொண்டு அர்த்தம் வைக்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். ஃபினாஉன் வாசிஉன், விசாலமான முற்றம். அல் ஃபினாஉல் வாசிஉ, விசாலமான முற்றம். இவ்விடத்திலே நமக்கு முஸன்னிஃப் அவர்கள் அலிஃப்லாம் மாரிஃபா இல்லாமல் நக்கிராவாக கொண்டு வந்து, சிஃபத்தை நக்கிராவாக கொண்டு வந்து, மௌசூஃபையும் நக்கிராவாக கொண்டு வர வேண்டும் என்பதை நமக்கு புரிய வைக்கிறார்கள். அதே போல் இங்கு மௌசூஃப் சிஃபத்தினை அலிஃப்லாம் மாரிஃபாவாக கொண்டு வந்தார்கள். எனவே இங்கு நாம் மௌசூஃபையும் இங்கு சிஃபத்தை அலிஃப்லாம் மாரிஃபாக கொண்டு வந்ததினால் நாம் சிஃபத்தையும் மௌசூஃபையும் அலிஃப்லாம் மாரிஃபாவாக கொண்டு வருவோம். அல் ஃபினாஉல் வாசிஉ, விசாலமான முற்றம். மிஅதனத்துன் ஆலியத்துன், உயரமான மினாரா. அல் மிஅதனத்துல் ஆலியத்து, உயரமான மினாரா. சமகுன் அஸ்ரகு, இவ்விடத்திலே மௌசூஃபிற்கு தன்வீன் லம்மத்தைன் வந்துள்ளது. ஆனால் அஸ்ரகு என்பதில் நாம் தன்வீன் இல்லாமல் வெறும் லம்மு வைத்து மட்டும்தான் படிப்போம். இதற்குரிய காரணம் இன்ஷா அல்லாஹ் பின்வரக்கூடிய பாடங்களிலே இன்ஷா அல்லாஹ் வரும். சமகுன் அஸ்ரகு, நீல நிற மீன். சமகுன் அஸ்ஃபரு, மஞ்சள் நிற மீன். சமகுன் அஹ்மரு, சிகப்பு நிற மீன். சமகுன் ஜமீலுன், அழகான மீன். மிம்பருன் மதீனுன், உறுதியான மிம்பர். அல் மிம்பருல் மதீனு, உறுதியான மிம்பர். சஜ்ஜாதத்துன் ஃபாஹிரத்துன், விலை உயர்ந்த தரை விரிப்பு. அஸ் சஜ்ஜாதத்துல் ஃபாஹிரத்து, விலை உயர்ந்த தரை விரிப்பு. அடுத்ததாக அடுத்த தம்ரீனை பார்ப்போம். தம்ரீன் நம்பர் 3, இம்லஇல் ஃபராக பிவதஇ சிஃபத்தின், சிஃபத்தை வைப்பதை கொண்டு காலி இடத்தை நீ நிரப்பு. அல் ஃபினாஉ அல் வாசிஉ, இங்கு பார்த்தோமெனில் சிஃபத்தை மௌசூஃபை எழுதிவிட்டார்கள், சிஃபத்தை நாம் எழுத வேண்டும். இங்கு அல் ஃபினா என்பதாக மௌசூஃபை எழுதிவிட்டார்கள், அதற்குரிய சிஃபத் அல் வாசிஉ, விசாலமான முற்றம். அல் ஹவுது என்ற மௌசூஃப் வந்து விட்டது. அல் கபீரு, பெரிய
ஹவுப். அஸ்ஸமகுல் ஜமீலு, அழகான மீன். அல் மிதனத்துல் ஆலியத்து, உயரமான மினாரா. அல் மிம்பருல் மத்தீனு, உறுதியான மிம்பர். அஸ்ஸஜ்ஜாதத்துல் ஃபாஹிரத்து, உயர்தரமான விலை உயர்ந்த தரை விரிப்பு. அல் பாபுல் கபீரு, பெரிய கதவு. அந்நாஃபிதத்துல் மஃப்தூஹத்து, திறக்கப்பட்டுள்ள ஜன்னல். அல் மிஸ்பாஹுல் முஃபீது, பயன் தரக்கூடிய விளக்கு. அல் முஅத்தினுல் அல் முஅத்தினுத் தவீலு, உயரமான பாங்கு சொல்லக்கூடியவர். அல் இமாமுஸ் சாலிஹு, நல்ல இமாம், நல்ல அமல் செய்யக்கூடிய இமாம். அல் ஹதீகத்துல் கபீரத்து, பெரிய தோட்டம். இப்பொழுது அடுத்த தம்ரீனை நாம் பார்ப்போம். அடுத்ததாக தம்ரீன் நம்பர் 4. அக்மிலில் ஜுமல, வாக்கியங்களை நீ முழுமையாக்கு. பிஜிவாரி ஷஜரதி, மரத்திற்கு அருகிலே. இந்த பாவிற்கு லே என்ற அர்த்தத்தையும் சில சமயங்களில் கொடுக்க வேண்டும். மரத்திற்கு அருகிலே அல் மஸ்ஜிது, மஸ்ஜித் இருக்கிறது, பள்ளிவாசல் இருக்கிறது. பீஜார் ஜிவாரி என்பது மஜ்ரூர் முலாஃப், அஷ்ஷஜரத்தி என்பது முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து பி என்ற ஜாரை கொண்டு தாலுக் இஸ்தகர் என்ற ஃபியாலோடு இது மொத்தமாக சேர்ந்து முபுததா ஹபரே முகத்தமாக இருக்கும். அல் மஸ்ஜிது என்பது முபுததா முஅக்கர். பி ஜிவாரில் ஹௌவி அல் பாபு, ஹவுதிற்கு அருகிலே கதவு இருக்கிறது. பிஜார் ஜிவார் என்பது முலாஃப், மஜ்ரூர் முலாஃப். அல் ஹவுதி என்பது முலாஃபிலேஹி, முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து பா என்ற ஜாருக்கு மஜ்ரூர். இது ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து தாலுக் இஸ்தகர்ர, இவை அனைத்தும் சேர்ந்து ஹபரே முகத்தம். அல் பாபு என்பது முபுததா முஅக்கர். பி ஜிவாரில் மஸ்ஜிதி ஹதீகத்துன், மஸ்ஜிதிற்கு அருகிலே தோட்டம் இருக்கிறது. பி ஜார் ஜிவாரி என்பது மஜ்ரூர், அல் மஸ்ஜித் என்பது மஜ்ரூர் முலாஃப், அல் மஸ்ஜித் என்பது முலாஃப் இலேஹி. முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து பாவுடைய மஜ்ரூராக இருக்கும். ஜார் மஜ்ரூர் எல்லாம் சேர்ந்து இஸ்தகர் என்ற ஃபியாலுடைய தாலுக். இவை அனைத்தும் சேர்ந்து ஹபரே முகத்தம். அல் ஹதீகத்து என்பது முபுததா முஅக்கர். லவுனு சமகி அல் அஹ்மரு, மீனுடைய நிறமாகிறது சிவப்பாக இருக்கிறது. லவுனு என்பது முபுத்ததா முலாஃப், அஸ்ஸமக்கி என்பது முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. அல் அஹ்மரு என்பது ஹபர். ஹுஜ்ரத்துல் முஅத்தினி அஸ்ஸகீரத்து, ஹுஜ்ரத்து என்பது முலாஃப், சிறிய அந்த அறை முஅத்தினுடைய அறையாகிறது சிறியதாக இருக்கிறது. ஹுஜ்ரத் என்பது முலாஃப், அல் முஅத்தின் என்பது முலாஃப் இலேஹி, முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. அஸ்ஸகீரத்து என்பது ஹபர். ஹுஜ்ரத்துல் இமாமி அல் கபீரத்து, அந்த இமாமினுடைய அறையாகிறது பெரியதாக இருக்கிறது. அல் ஹுஜ்ரத் என்பது முலாஃப், அல் இமாமி என்பது முலாஃபிலேஹி, முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. அல் கபீரத்து என்பது ஹபர். ஆக இத்தோடு இன்றைய பாடம் நிறைவடைகிறது. இன்று பாடத்திலே வந்த வாக்கியங்களையும் வார்த்தைகளையும் ஒற்றை வார்த்தைகளையும் நல்ல முறையிலே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் இந்த கிதாபிலே கொடுக்கப்பட்டுள்ள தம்ரீன்களை நாம் சுயமாக அதனை முழுமைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நாமே ஒரு பயிற்சியை கொடுக்கும் பொழுதுதான் இந்த மொழியிலே நாம் மென்மேலும் முன்னேற்றம் அடைய முடியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவிலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.